போதையில கடை உரிமையாளர்களை தாக்கி ரவுடிகள் அட்டகாசம். ₹1000 மதிப்புள்ள பொருட்களை வாங்கிட்டு பணம் கேட்ட கடை உரிமையாளரை போதையில ரவுடிகள் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பக்கத்துல ஆரம்பாக்கம் பகுதியில சஹானா டீ ஸ்டால் அப்படின்ற பெயர்ல கேரளாவை சேர்ந்த பிரகாஷ் அப்படின்றவரு கடந்த 10 வருஷமா பாத்தீங்கன்னா டீ கடை, பேக்கரி இதெல்லாம் நடத்திட்டு இருக்காருங்க. இவருடைய கடைக்கு பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல தொடர்புடைய பாலாஜி, சரத், அலெக்ஸ் இந்த 3 ரவுடிகளும் மாமூல் கேட்டு மிரட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இது சம்பந்தமா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுத்திருக்காராம். ஆனா காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு கூறப்படுது. அப்படி இருக்கும்போது நேற்று இரவு 9:30 மணிக்கு இவருடைய கடைக்கு 3 ரவுடிகளும் வந்திருக்காங்க. நிறைய ஸ்நாக்ஸ், குளிர்பானங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் மொத்தமா ரேட் ₹1000 வந்திருக்குங்க. சரி, பொருள்லாம் வாங்கிட்டீங்க, காசு கொடுங்க அப்படின்னு பிரகாஷ் கேட்டிருக்காரு. அப்போ சரத் அப்படின்ற ரவுடி பிரகாஷ தாக்கி இருக்காரு. இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இப்போ இந்த சம்பவம் பத்தி மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் வீர சிவாஜி. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவன். 12வது தேர்வில் நான் 303 மதிப்பெண் பெற்றிருக்கேன். நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவர் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்று அந்த கிராமத்தையே பெருமைக்குள்ளாக்கி இருக்காங்க. 11வது 12வது தர்மபுரம் குருஞான சம்பந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்திலிருந்து 23 மாணவ மாணவிகள் பட்ட படிப்பை முடிச்சிருக்காங்களாம். எங்க சமுதாயத்துல மொத்தம் 23 பட்டதாரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு முடிச்ச இந்த மாணவன் அடுத்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற கனவோட பயணிக்கிறாங்களாம்.